அண்ணே கையில் என்ன மெழுகுவர்த்தி? திருநெல்வேலி மாவட்டம் கீழவுப்பூரியில வந்து ஒரு பாட்டிக்கு தர்மம் கொடுக்க வந்தோம். சரி. பாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்து லைட் கிடையாது. அது வந்து மெழுகுவர்த்தி தான் பத்த வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல பாக்கும்போது பாட்டி ரொம்ப பாவமா இருக்குது. மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க உடம்புல வந்து சுகர் பிரஷர் எல்லாமே இருக்கு. தனிமையா ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இந்த நிலையில வந்து ஒரு உதவிக்குன்னு யாருமே இல்லாத ஒரு நிலையில கஷ்ட சூழ்நிலையில ஒரு தள்ளப்பட்ட நிலையில நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஆறுதலுக்காக நம்ம எங்க எல்லா பிள்ளைகள் எல்லாம் நாங்க வந்து இப்போ அவங்க வீட்டை மெழுகுவர்த்தி பத்த வச்சு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கோம். சரி கொடுக்க போது வாங்க உடனே போவோம். வாங்க போங்கக்கா. நீ போவ நீ போ வா பயப்படாத. பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டிக்கு மெழுகுவர்த்தி பாட்டி இந்த வர நடக்க முடியாம வர வாங்க பாட்டி. பாட்டி இல்ல உட்காருங்க பாட்டி. இல்ல உட்காந்துக்கிறேங்க பாட்டி. உங்களுக்கு வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அரிசி கொண்டு வந்திருக்கோம். நாங்க அரிசி கட்டு அப்புறம் பருப்பு கொண்டு வந்திருக்கோம். பருப்பு இருக்குது. மெழுகுவர்த்தி உங்க வீட்டுல வந்து மெழுகுவர்த்தி கொண்டு வந்திருக்கோம். அடுத்த காய்கறிகள் கொஞ்சம் இருக்குது. தட்டி விட்டுருமா இல்ல? தட்டிடுவோம் பாட்டி. எதுல தட்டலாம்? எலி கொண்டு போயிருவோம். இந்த வட்டத்துல தட்டி விடும். இந்த வட்டத்துல இந்த வட்டத்தை தட்டி விட்டுரும். அதே ஓபன் பண்ணுங்கக்கா. தட்டுங்க அதை. உங்களுக்கு இது எல்லாமே இப்ப கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க. நான் உங்களை தேடி வரோம். அப்புறம் என்ன தேவையோ அது உங்களுக்கு மாசம் என்னென்ன உண்டோ உங்களுக்கு கொண்டு தாரும் பாட்டி. சரியா பாட்டி? கால் இது வீங்கியா இருக்கு பாட்டி. இது கால் வீங்கியா இருக்கு. நடக்க முடியலண்ணே. ஐயோ பாட்டி மருந்து சாப்பிடுதா? மருந்து கிடையாது. அப்ப என்ன எப்படி என்ன சாப்பிடுது? ஒண்ணுமே கிடையாது இருக்கு. அப்படி ஒண்ணு உட்கார்ந்து இருக்கனால அப்படி கால் வீங்கிட்டோ? இல்ல எப்போதுமே அப்படிதான் இருக்கு. அப்படி அங்க கொஞ்சம் சுகர் பிரஷர் இருக்கு. ஆமா அதுக்கு என்ன பண்றீங்க? அது சுகருக்கு மட்டும் அந்த பிரஷருக்கு மட்டும் மாத்திரை தரான். சரி நாங்க எதுவும் மருந்து மாத்திரை உங்களுக்கு தரணுமா? தாங்கதான். சரியா எதிர்த்தா சொல்லுங்க நாங்க கொண்டு வரோம். சரி உங்களுக்கு மருந்து மாத்திரை எவ்வளவு பில்லு எவ்வளவு என்ன சொல்றாங்களோ என்ன மருந்து சொல்லியிருக்காங்களோ அதை எங்கிட்ட சொல்லுங்க. நாங்க வாங்கி ஆஸ்பத்திரி போய் அவங்க மருந்து சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க தானே எழுதி ஒரு ஊசியை போட்டுட்டு வர மாத்திரை. சரி அவங்க தர பில்ல கொண்டு தாங்க. அந்த பில்லுல என்ன உண்டோ நாங்க உங்களுக்கு கொண்டு தரோம். சரி பாட்டி. இப்போ பாட்டி வீட்டுல நம்ம ஒரு மெழுகுவர்த்தி பத்த வைப்போம். ஆமா வந்ததுக்கு சொல்லுங்க. அதான் அதான் மொத்தம் இது வச்சிட வேண்டியது. வெட்டுங்க பாடு. பாட்டி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு போங்க பாட்டி. பாத்தீங்கன்னா மாறி கேட்டா இந்த வீட்டுல என்ன இருக்க விட மாட்டாங்க ஐயா. வீடு அந்த சொல்லணும் பகலைக்கு வருவீங்க. நான் சொல்லணும் காமிச்சு சொல்லணும்னு நினைச்சேன். சரி இன்னைக்கு லேட் ஆயிட்டு வச்சுடுங்க. வாங்க பாப்பா. பாட்டிக்கு நம்ம தான் பாப்பா வாங்க பாப்பா. எடுக்கல பயப்படுறாங்க. ஏன்னா வீட்டுல பேசுவாங்களானே அது ஒண்ணு இருக்கலாம். வாழ்க்கையில நம்மளோட இது வாழ்ந்தோம் பிறந்தோம் விழுந்தோம் அப்படின்னுட்டு வாழ்றதை விட ஏதாவது சாதிக்கணும். பேரனோ பேத்தியாலோ எங்க பிள்ளைகள் தான். எனக்கு நீங்க தான் பிள்ளையா. நான் அவ்வளவு நிலைமையில தான் சரி பாட்டி கவலைப்படாங்க. நாங்க இருக்கோம். அது செவர பாருங்க. நாங்க இருக்கும் பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு தடவை வந்து அடிக்கடி உங்களை வந்து பார்க்க வருவோம். சரியா? நாங்க வந்துட்டோம்ல. எங்களுக்கு தெரியாது கடவுள் ஒரு மனுஷ ரூபத்துல எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்க அதனால உங்களை பாக்குறோம். நீங்க இந்த இடத்துல பாருங்க. இப்ப வீடு பாட்டி எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்ல சந்தோஷம் நல்லா இருக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரி பாட்டி அடுத்த நாங்க வருவோம். உங்களுக்கு லைட் போடுறதுக்கான வழி நாங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம். சரியா? வீட்டுக்குள்ள லைட் இல்ல அப்படின்னா நம்ம இருட்டு உள்ள வாழ்ந்தா அப்படி ஒரு வாழ்க்கை இல்ல. நல்லா இல்ல. இது எப்படியாவது நம்ம அந்த காலத்துல வந்து முன்னால வந்து வீடு இல்லாத நேரங்கள்ல குச்சில வச்சு அதுல மெழுகுவர்த்தி பத்திச்சு ஒரு அக்கிலேட்டர் வச்சு வாழ்ந்தோம்.
ஆனா இது நாகரிகம் மாறி போச்சு. இந்த காலத்துல நீ பழைய மாதிரி வாழணும் அப்படின்னா அது அவசியம் நான் இல்லாத ஒரு பழைய மாதிரி. காலத்துல வச்சு திடீர்னு நான் தான் இருக்கேன். அப்படி இருக்கீங்க. சரி, ரொம்ப கஷ்டமான இப்ப நாகரிகம் எங்கேயோ வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு பாட்டி. ஜன்னல் அடைச்சிருக்கேன் பாரு, எப்படியோ ஜன்னல் அடைச்சிருக்கேன் பாரு. ஜன்னல் எப்படி அடைச்சிருக்கேன், கம்பு வச்சு கதவு அடைச்சிருக்கேன். ஆமா, இது உள்ள ஏதாவது வந்தா கூட நமக்கு தெரியாதுல. இந்த வீட்டுல வீடு இந்த வீடு ஞாபகம் இருக்கணும். சரி 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 பாட்டி. அவன் என்ன இப்ப பொண்டாட்டியில ஓடிட்டான். ஐயோ என்ன சரி பாட்டி. என்ன பாருங்க, எலி வச்சிருக்க பாட்டி. எலியா? நீ எப்படி இதை பட்டி இந்த வீட்டுல மண்ணு வந்துச்சு? என்ன தொடர்ந்து எலி எதுவும் போடுது? எலி ஏதோ கரையா அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கு பாட்டி. ஆமா, இது காலையில நீங்க மண்ண அள்ளி போட்டுருவோம் நம்ம. சரி பாட்டி. சரி பாப்போம் பாட்டி. வட்டு பாப்போம். சரி போயிட்டு வரோம். நம்ம அடுத்த வருவோம் பாட்டி. நீங்க எல்லாமே கூட இருக்கு, நீங்க பாத்துமா வச்சிடுங்க. இதை நான் இப்ப எங்க வைக்கணும்? இதை சரி தூக்கி வைக்கணும் பாட்டி. நான் தூக்கி இந்த அரிசியை தான் தூக்கி இது மேல வைக்க கையில மேல வச்சுட்டு அரிசி எங்க வைக்கணும்? அரிசி அந்த ஓரமா தான் வச்சிருக்கேன். நான் காலையில எடுத்தாச்சு. சரி சரி பாட்டி. சரி வேற அந்த மெழுகுவர்த்தி எல்லாமே நாங்க உங்களுக்கு கண் பார்வையில் இருக்க மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா? பருப்புலாம் இதுல இருக்குது. சரி பாட்டி, நாங்க அப்ப போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கு. சரி ரைட்டு. நீங்க உங்க லைட் இருந்தா லைட் வச்சுடுங்க. ஆமா சரி பாட்டி. பாருங்க பாட்டி. சரி 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 பாட்டி, கஷ்டத்தோட இருந்தாங்க. பார்க்கும்போது எவ்வளவு பாவமா இருக்குன்னு.